ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சேன். ஆட்டுக்கால் பாயாவா எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஆட்டுக்காலை தண்ணியில் ஊற வச்சுட்டு முடி இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரில் மாற்றிட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு மூடி வச்சிடணும். 8 விசில் விட்டால் வெந்துடும். அதே சமயத்தில் எண்ணெய் விட்டுட்டு கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு வெங்காயம் வதக்கணும். தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் மிக்சியில் அரைச்சிட்டு வதக்கின வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணணும். குக்கரில் வெந்த ஆட்டுக்காலை கடாயில் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்க்க சொல்ல அந்த தோல் பிரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வெந்திருக்கு அர்த்தம். இந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி சூப்பு எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர், கொத்தமல்லி போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தோடனே சூப்பர் சொன்னாங்க. இதுவே நீங்கள் தேங்காவை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சுவையான பாயா ரெடி.